ஒரு வழியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டாந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில கொண்டாந்து இதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க, வழியிலேயே பார்த்து ஒருத்தர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நினைவே இல்லை. இருந்தலையும் அவரு விஜய் மனசில் காவேரியும், காவேரி மனசில் விஜய் தவிர வேறு எதுவுமே உலகத்தில் இல்லை. நீ பொழைச்சிக்க மாட்டியா, நீ பொழைச்சிக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்கிறாங்க. நான் போனால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும். அப்படியே வந்துட்டு உனக்கும் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது விஜய் சொல்ல, விஜய் அது வந்துட்டு ஐயோ விஜய் உனக்கு ஒன்றும் ஆகணும்னு சொல்ல, ஒரே உருக்கமாக தான் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இருக்கும் மனநிலை அப்படிங்கிறது தெரியும். அதை வெளிப்படுத்துகிற முகபாவம் 2 பேர்த்துட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அது விஜய் சொல்லவே வேண்டியதில்லை அப்படின்னு பார்க்கலாம். செமத்தியாக பண்ணுறாங்க அவங்க. கடைசியாக என்னென்னா, கை பிடிச்சிருக்கும்போது கை டக்குன்னு விழுந்துருது. அப்படின்னாக்க ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் வந்துட்டு படக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னடா அது திடீர்னு காவேரி கதையை முடிச்சுவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஏன்னா அப்படி தான் தோணுச்சு நமக்கு. என்னடா அப்படி பண்ணுறாங்க, எனக்கே யோசனை என்னடா திடீர்னு கதையில் நமக்கே தெரியாத ஒரு முடிவு மாதிரி இருக்குதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு பெயிண்டிங் தான் அது. அவங்க வந்துட்டு அது மயக்கத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாம் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு சாரதா வந்துட்டு ஏதோ பாட்டில் கண்ணாடி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே டபக்குன்னு உடஞ்சி போயிடுது. உடஞ்சோன்னு ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இன்றைக்கி பார்த்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு போலீஸ்கார் வந்தார். வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லோரும் பதறி அடித்து ஒடியாராங்க. ஐசியூ முன்னாடி நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது நிவின் இவங்க வந்துடுறாங்க. எல்லாம் டாக்டர் சொல்கிறாரு கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு. பார்ப்போம்.